எவன்டா சொன்னா 90s கிட்ஸ் கல்யாணமே ஆகாதுன்னு? இன்னாருக்கு இன்னார் தான் எழுதி வச்சதை எவனாலையும் மாற்ற முடியாது. அப்படி அதுவும் அமைஞ்ச கல்யாணம் தான் இது. கமலி ராஜ்குமார். பொண்ணு பேஷண்ட்டை தட்டி பார்க்குற மெடிக்கல் ஃபீல்டு, பையன் கம்ப்யூட்டரை பார்த்து தட்டுற ஐடி ஃபீல்டு. பொண்ணுக்கு மேரேஜில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால காட்டுற மாப்பிள்ளையெல்லாம் பார்த்து மூஞ்சில் மூக்கு இருக்குது, காது சைடில் இருக்குது, வாயில் ஓட்ட இருக்குன்னு கணிக்கவே முடியாத காரணத்தை தோண்டி கையில் கொடுத்து கல்யாணத்தை அவாய்ட் பண்ணுற ஒரு ஆள். பையன் 90s கிட்டு, கல்யாணத்துலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனால் காட்டுற பொண்ணுங்கள்ட்ட ஒரு ஃபயர் இல்லைன்னு நோ சொல்லி சட்டரை சாத்திடுறாரு. இப்படிப்பட்ட ரெண்டு பேரும் நேருக்கு நேர் பார்த்துக்கிற அந்த நாள் வருது. பெண் பார்க்கும் படலம். இருக்கிறதுலே நல்ல சொக்காவை எடுத்து மாட்டிக்கிட்டு குதூகலமாக ரெடி ஆகி மாப்பிள்ள வராரு. எவன் வந்தாலும் என்னை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நிமிந்த தலை குனியாம காஃபியை கையில் வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பொண்ணு. ரெண்டு பேரோட கண்ணும் ரெண்டு பேரையும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குது. கண்டவுடன் காதல்னு சொல்லுவாங்கல்ல, பார்த்தோன்னே பக்குன்னு பத்திக்கிச்சு. பட்டர்ஃப்ளைஸ் பறக்குது, உடம்பு சிலுக்குது, உள்ளுக்குள்ள என்னென்னமோ பண்ணுது. குடிசையவே கொளுத்தி விடுற அளவுக்கு பெரிய சைஸ் தீய மாப்பிள்ள பார்த்துட்டாரு. நோ மட்டுமே சொல்லிட்டு இருந்த பொண்ணு முதல் முறையா எஸ்ஸோட ஸ்பெல்லிங் என்னன்னு கேட்டாங்க. ரெண்டு பேருக்கும் ஓகே தான். ஆனா அப்பதான் அங்க ஒரு குண்டு வெடிக்குது. 2 நாளைக்கு அப்புறம் பையன் வீட்டுல இருந்து போனை போட்டு, ஆஸ்பத்திரி வாடையே எங்க குடும்பத்துக்கு ஆகாதப்பு, ஆஸ்பத்திரியும் ஐடியும் ஒன்று சேர்றது கடல்ல குண்டூசியை தேடுற மாதிரி நடக்காத விஷயம், வேணான்னு சொல்லி போனை வச்சிட்டாங்க. பொண்ணும் போனால் போகட்டும் போடான்னு பொழப்ப பார்க்க போயிட்டாங்க. போனால் போகட்டும்னு வாய் சொன்னாலும் என்னை விட்டுட்டு எங்கடா போறேன்னு மனசு கடந்து தவிக்குது. அப்புறம் ஒரு நாள் திடீர்னு தமிழ் கடவுள் முருகப்பெருமான் கோவில்ல பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குது அப்படின்னு பொண்ணோட அம்மாவுக்கு ஒரு கனவு. முருகனே அன்டைமில் வந்து இந்த மேட்டரை சொல்லியிருக்கானேன்னு அம்மா கொஞ்சம் சீரியஸ் ஆகி பையன் வீட்டுக்கு ஃபோனை போட்டு பேப்பரை கொஞ்சம் ரீவால்யூஷன் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. அட் த சேம் டைம் பையனும் அவங்க வீட்டில் கட்டுனா அவ்வளோதான் கட்டுவேன், இல்லைனாலும் அவ்வளோதான் கட்டுவேன்னு வசனமெல்லாம் பேசி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் அப்படி இப்படின்னு ஓகே ஆயிடுச்சு. ஒரு நாள் பொண்ணோட பர்த்டே, உன்னை பார்க்க வந்துட்டு இருக்கேன்னு நைட்டு 10 மணிக்கு ஒரு ஃபோன். இன்னொரு நாள் பொண்ணே ஃபோனை போட்டு, எங்கே இருக்க ராஜ், எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்குன்னு ஒரு குரல். கார் எடுத்து ஒரே அழுத்து, அப் அண்ட் டவுன் 300 கிலோமீட்டர். ஆனால் பார்க்க போகிறது என்னமோ வெறும் 5 நிமிஷம் தான். பொண்ணு ஹாஸ்டல் கேட்டுக்கு அந்த பக்கம், யாராவது பார்த்தா தப்பாயிடுமோன்னு பதட்டத்தோட பையன் இந்த பக்கம். அப்பப்போ சர்ப்ரைஸு, கிஃப்ட்ஸு, சாக்லேட்ஸ்னு தலைவன் எஃபர்ட்ஸ் போட மறந்ததே இல்லை. 90s கிட்டாச்சு, கிடைக்காதுன்னு சொல்கிற ஒரு விஷயம் கிடைக்கிறப்போ அதை எப்படி பத்திரமா பாதுகாக்கணும்னு நல்லாவே தெரியும். அப்புறம் ஆண்டியப்பன் அருளால் 2025 மேரேஜ் நடக்குது. நைட்டு 9 மணிக்கு மேலே வெளி உலகம் எப்படி இருக்கும்னே தெரியாமல் தலைக்கு மேலே 5ஆம் நம்பரில் சுற்றிட்டு இருக்க சீலிங் ஃபேனையும் எதுக்கு எரியறம்னே தெரியாமல் எரியற நைட் லாம்பையும் பார்த்துட்டு இருந்த பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் கலர்ஃபுல்லாக முன்னுற சென்னையோட நைட் லைஃப்பை பார்க்க ஆரம்பித்தாங்க. பல வருஷமாக சும்மா கிடந்த பாஸ்போர்ட்டில் முதல் ஸ்டாம்பை குத்துறதுக்கான நேரம் கிடச்சிது. நாங்கள் மட்டும் பிறந்தா போதுமா, நீங்களும் வாங்கன்னு பொண்ணோட அப்பா அம்மாவையும் வானூர்தியில் ஏற்றி வானத்தில் மிதக்க விட்டுருக்காங்க. பொக்கிஷம் எல்லாருக்கும் கிடைக்குமான்னு தெரியல, ஆனால் கிடைக்கிறத பொக்கிஷமாக மாற்ற எல்லாராலையும் முடியும்னு நம்புகிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். செம்மையாக வாழுங்க.